அழைத்தலும் ஆக்கலும். கீழேறால் காமாட்சியம்மன் ஆலயத்தை ஸ்தாபித்த முதல் ஆசான் ஆதிகுருசாமி ஆகும். அவர் தம்பி ஆசானுக்கு துணையாக மந்திரி என அழைக்கப்பட்டு வந்தார். ஆதி குருசாமி இறைவனடி சேர்ந்தபின் இரண்டாவது பட்டத்துக்கு மார்த்தானம்பட்டியைச் சார்ந்த சிவத்த பூசாரி ஐயா பட்டத்துக்கு வந்தார்கள். அவர்கள் கோவில் முறைகளை முறையாக தன் வாழ்வில் கடைப்பிடித்து அன்னை காமாட்சியின் அருளைப் பரிபூரணமாக பெற்றவர். அதே போன்று மந்திரியும் சாமி ஆடாமலேயே அவர் சொல்லும் சொல் பலிதமாகும். பூசாரி ஆடி உத்தரவு கொடுப்பார், மந்திரி ஆடாமலேயே உத்தரவு கொடுப்பார். விழாக்காலமில்லாத சாதாரணமான ஒரு நாளில் ஆசானும் மந்திரியும் கோவில் வீட்டிலிருந்து கோவிலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். கோவில் முன்பு அவர்கள் வந்து சேர்ந்தபோது கோவில் முன் உள்ள பாரி வேட்டையாடும் வேட்டையாடி மண்டபம் முன் செந்நிறச் சேவல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதைக் கண்டவுடன் ஆசான் திருவிளையாடல் புரிய எண்ணம் கொண்டு மந்திரியை நோக்கி சேவலைச் சுட்டிக்காட்டி, "அந்தப் பலியை நீ வாங்குகிறாயா? நான் வாங்கட்டுமா?" என வினவினார். உடன் மந்திரி, "அது உன் பள்ளயம், நீயே ஏற்றுக்கொள்" என்று கூறவுடன் ஆசான் தன் வாயைப் பெரிதாக திறந்து ஆவென சேவலை நோக்கி குனிந்து கூறியவுடன் சேவல் தன் இறக்கைகளை அடித்துக்கொண்டு தரையில் புரண்டு செத்து விழுந்தது. உடன் மந்திரி சிரித்துக் கொண்டே "போ" என சேவலை நோக்கி தன் வாயால் ஊதினார். செத்துக் கிடந்த சேவல் தன் இறக்கைகளை அடித்துக்கொண்டு உயிர் பெற்று எழுந்து ஓடிச் சென்றது. ஆசானும் மந்திரியும் சிரித்துக்கொண்டு ஆலயத்தினுள் சென்றனர்.